வெல்கம் லாங் பேக் டு அவர் சேனல் மியாவ் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம்னா வண்டலா போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டலா போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி வண்டலான்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஃபைனலி நம்ம வண்டலா ரீச் பண்ணிட்டோம். பார்க்கோட டைம் 11 to 6 வீக் டேஸில், 11 to 7 வீக்கெண்டில். நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தால் தான் உங்களால் எல்லா ரைடுமே வந்து போக முடியும். ஸோ டைமுக்கு வாங்க. இந்த ஆக்ஷன் எதுக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உள்ளே போகிறோம், அதனால் சும்மா அந்த மாதிரி பண்ணோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேக்லாம் செக் பண்ணணும். அவுட் சைட் ஃபுட்லாம் நாட் அலவுடு. ஸோ அவுட் சைட் ஃபுட் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம். பேக் செக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துட்டோம், அதனால் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மேப் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. எங்கே என்ன ரைடு இருக்குன்றதை இந்த மேப்லேயே நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, லாக்கர் இருக்குது, வீல் சேர், ப்ரேயர் ரூம், அம்ரல்லா, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். இங்கே டேக் கிடையாதுன்னு சொன்னாங்க. உள்ளே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது, லாக்கர் இருக்குது. நம்மளோட பேக்லாம் வந்து லாக்கரில் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா 400 சார்ஜ் பண்ணுறாங்க. 50 வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. 350 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது தாஞ்சோரா ரைடு. தாஞ்சோரானா இங்கே ரோலர் கோஸ்டரு. இதுதான் வேறு லெவல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் நாங்கள் நம்பர் 1 ரைடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பெரிய ரைடு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின் வீல் தான். இதுவும் வந்து பயங்கரமான ஒரு த்ரில்லிங் ரைடு தான். ஹைட்டெல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னா இந்த ரைடில் போனீங்கன்னா நீங்களாம் அவ்வளோதான். ஏன்னா மேலே போயிட்டு அந்த வியூ பார்க்கணுமே. கீழே தென்னை மரம்லாம் வந்து அப்படியே ரொம்ப குட்டியாக ஒரு செடி மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பயங்கர ஹைட்டு இது. மேலே போயிட்டு லிட்ரலாக வந்து நம்மளை ஃபியூ செகண்ட் நிற்க வச்சிடுறாங்க அப்படியே. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே குட்டியாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டு இது. ஹைட்டில் இருந்தும் நல்லா சுத்தம். அப்புறம் நம்ம அங்கே உட்காந்துருக்கோம் பார்த்திங்களா, அதுவுமே வந்து தலைகீழே ரொட்டேட் ஆகும். ஸோ இதுவுமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்.
நாங்கள் இப்போ ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம். ட்ரை ரைட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். நீங்களுமே அதே மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரை ரைட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா வாமிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தலைக்கீழே சுற்றுது, நம்மளை புழிஞ்சு எடுத்துடுற மாதிரி ரைட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் சாப்பிட்டுட்டு நீங்கள் நேராக வாட்டர் ரைட்ஸ் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுட் எல்லாமே கிடைக்கிது, எல்லாமே காஸ்ட்லி தான். நாங்கள் ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கினோம், அதுவே 249 rupees. சாப்பிட்டு வெளியே வரும்போது இந்த சண்டி மேளம் இருந்தது வேவ் பூலுக்கு எதிர்க்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் வாட்டர் ஸ்ப்ளாஷ் ரைடுக்கு வந்துவிட்டோம். இந்த ரைடில் போகும்போது அந்த தண்ணி நம்மளுக்கு மேலே படும்போது அந்த தண்ணியே ஒரு கேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதுவும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். வாட்டர் ஸ்ப்ளாஷ்லேயே எங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வந்து ஈரமாகிடுச்சு. நல்ல வேளை நாங்கள் முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்விம்மிங் பூல், வேவ் பூல், ஸ்லைட்ஸ் எல்லாம் போக போகிறோம். வீக் டேஸில் 11 to 6ன்றதுனால எங்களுக்கு டைம் தான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு எதுக்கவே ரெயின் டான்ஸ் இருந்தது. நாங்கள் அந்த தண்ணியில் நனைஞ்சிட்டே டான்ஸ் ஆடுறதுல வீடியோ எடுக்கவே மறந்துட்டோம். இந்த ரைடு ஒரு சூப்பரான ரைடு. நின்றுட்டே போகிற மாதிரி, நின்றுட்டே நம்மளுக்கு வேவ் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும் இந்த ரைடும்.
ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஷோ டிஜேஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை ஷாப் மாதிரி இருக்குல்ல, அந்த நம்ம பீச்லலாம் விளையாடுவோம் அந்த மாதிரி கேம்ஸுமே நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து காசு கொடுத்து நம்ம விளையாடணும். அவ்வளோதான், நல்லா ஆட்டம் போட்டு எங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் பயங்கர டயர்டாக இருக்கும் நாங்கள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். டிக்கெட் பற்றி சொல்லவே இல்லை. டிக்கெட் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1489, ஃபாஸ்ட் ட்ராக் போனீங்கன்னா 2382, சில்ட்ரனுக்கு வந்து 1191, ஃபாஸ்ட் ட்ராக்கில் 1906. ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் வந்து எப்படின்னா க்யூ நிறையா இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். ஆனால் மிக்ஸ்டாக தான் விடுறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து 4 பேர், அப்புறம் நார்மல் க்யூலேருந்து 4 பேர். நாங்கள் போகும்போது அந்த மாதிரி தான் விட்டாங்க. எல்லா டேஸுமே வந்து அப்படி தான் விடுறாங்களான்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு மிக்ஸ்டாக தான் விட்டாங்க. நாங்கள் நார்மல் டிக்கெட் தான் எடுத்தோம். ஒரே ஒரு ரைடு மட்டும் தான் இந்த இயர் இல்லைன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர் தான் அது ரெடி ஆகுமா, ஸ்கை வீல் ரைடு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வர ட்ரை பண்ணலாம், வருவோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை மியாவ்ஸ்.